ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் சண்டே மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. நகுலனுக்காகவே இந்த ஒரு பாம்பே பிரியாணி பண்ணியிருந்தேன். ஏன்னா நகுலனுக்கு பிரியாணி பிடிக்கும், பட் ஆனால் அது காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் பெருசாக அதை சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் இந்த பாம்பே ஸ்டைலில் இருக்கிற பிரியாணி வந்து நான் இந்த சண்டேக்கு செஞ்சுருந்தேன். சிக்கன் மட்டன்லாம் இல்லாமல் வெறும் வந்து முட்டை மட்டும் வச்சு எக் பிரியாணி பண்ணியிருந்தேன். யாருக்காக நான் இதை செஞ்சேனோ அவன் இதை ரசித்து சாப்பிடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. டேஸ்டியான இந்த பாம்பே பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ரொம்ப நாளாகவே நகுலனெல்லாம் கூட்டிகிட்டு பீச்சுக்கு போகணுன்ற ஒரு பிளான் இருந்தது. பட் ஆனால் இந்த பெசன்ட் நகர் மெரினாலலாம் வந்து ரொம்ப தூரம் உள்ள நடந்து போனால் தான் பீச் தண்ணியே பார்க்க முடியும் அப்படின்றதுனால எனக்கும் நகுலனுக்கும் நடக்கிறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஸோ நாங்கள் நேராக திருவான்மியூர் பீச்சுக்கு போயிட்டோம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிரைவேட் பீச்னு சொல்லலாம். ரொம்பலாம் க்ரௌடாக இருக்காது. அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து அப்படியே எட்டி பார்த்தாலே வந்து கடல் தண்ணி நமக்கு தெரியும். மெரினா பெசன்ட் நகர் மாதிரி நிறைய இந்த பஜ்ஜி போண்டா கடை, அப்புறம் மீன் கடை, அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த ஃபன் ஆக்டிவிட்டி கேம்ஸ் அதெல்லாம் எதுவுமே இங்கே இருக்காது. ஒன்லி இந்த ஃபுட்டு ட்ரக்ஸ் மட்டும் நிறைய அங்கே இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து வாழைப்பூ வடைனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா பீச்சுக்கு போறோம்னு சொன்னதுனால வீட்லயே நல்லா முறுமுறுன்னு வாழைப்பூ வடையெல்லாம் பொரிச்சு கொடுத்துருந்தாங்க. அதை உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த திருவான்மியூர் பீச்சுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இந்த மோர் தாத்தா கடையில இருக்கிற மோரை குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இவரை இந்த ஏரியாவோட ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். ஏன்னா 30 வருஷம் கிட்ட இவர் வந்து இந்த இடத்துல மோர் சேல் பண்றதா சொல்றாங்க. நாங்க லாஸ்ட் டைம் வந்திருந்த போது அந்த தாத்தா தான் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர் தான் வராங்க போல இருக்கு. இந்த பீச்சுக்கு வரவங்க பீச் தண்ணியில கால் வைக்கிறாங்களோ இல்லையோ, மோர் தாத்தா கடையில மோரை வாங்கி குடிக்காம போகவே மாட்டாங்க. 2 வருஷம் முன்னாடி 30 ரூபாய்க்கு சேல் பண்ண மோர் இப்போ வந்து 50 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அப்பெல்லாம் மோருக்கு மேல வந்து காராபூந்தி போட்டு கொடுப்பாங்க. இப்ப அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா நல்ல பச்சை மாங்காவையும் நறுக்கி போடுறாங்க. அது பாத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்குதுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 கப்பு, எங்க அக்கா ஒரு 4 கப்பு, எங்க அக்கா பையன் ஒரு 3 கப்பு, என் ஹஸ்பண்ட் ஒரு 1 கப்பு, எங்க பையன் 2 கப்புன்னு குடிச்சோம்னா பாத்துக்கோங்க. விட்டா இன்னொரு 2 கப்பு கூட குடிச்சிருப்பேங்க. பட் ஆனா நேரமின்மை காரணமாகவும் அங்க இருக்கிறவங்களை யாரா இது இத்தனை தடவை வந்து குடிக்கிறதுன்னு எங்க நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் அதோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ சன்செட்டுக்கு முன்னாடியே போயிட்டதுனால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. ஸோ இதே எனர்ஜியை வச்சு அடுத்து வர 5 நாளே ஓட்டிடலாண்டா அப்படிங்கிற எண்ணத்தோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு.